இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம டெவான் கான்வே வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. ஸோ எல்லாருக்கும் முக்கால்வாசி பேருக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு இவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏதாச்சும் பிளேயரை ட்ரை பண்ணுவாங்களா, இல்லைனா பேக்கப்பாக வச்சுருக்க ரச்சின் ரவீந்திராவையே ட்ரை பண்ணிடுவாங்களா? ஸோ இவர் வந்துட்டு ஃபுல்லாக ஆஃப் ஆஃப் த ஐபிஎல் வந்து விளாடுவாரா மாட்டாரா, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து எப்படி இன்ஜுரி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா T20 மேட்ச் அப்போ இன்ஜுரி ஆயிருந்தது. செகண்ட் T20 அப்போ அவர் தம்மில் அடிபட்டிருந்தது. இப்போ வந்து நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் தம்மில் வந்து சர்ஜரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எடுக்க வந்து டைம் எடுக்க 8 வாரம் ஆகும், அது மாதிரி சொல்லியிருக்காங்கனால ஸோ இவர் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு கரெக்டாக வரும்போது ஒரு ப்ளே ஆஃப் டைம் ஆட்டம் இருக்கும். ஒரு பிக் ஸ்டேஜஸ் தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ இவர் ஆடுவாரான்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பேக்கப்பாக எடுத்துக்க ரச்சின் ரவீந்திரா வந்து மேக்ஸிமம் ஆடுவார் ப்ளீஸ். ஏன்னா இவரும் பயங்கரமாக டெபியூ இதுலேயே வேர்ல்டு கப்பில் மரணமாக அடிச்சுட்டு இருந்தார். ஸோ இப்போ T20 தான், இதுலேயும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனால இவருக்கு மேக்ஸிமம் சான்சஸ் கொடுக்குறனால டெவான் கான்வேவே வந்தாலே லைனப் மேக்ஸிமம் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. டோனியை பொறுத்த வரைக்கும் அதான் ஸ்ட்ராட்டஜி, மேக்ஸிமம் லைனப்பே சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு இன்ஜுரின்னா அவரை தூக்கிட்டு இவர் வந்து ஃபுல் ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது இவரை வந்து தூக்கி வைக்க மாட்டாங்க. ஸோ ரச்சின் ரவீந்திரா இப்போ வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கனால மேக்ஸிமம் அவரை வச்சே ட்ரை பண்ணிப்பாங்க. டெவான் கான்வே வந்தாலும் சரி வராட்டியும் சரி பெஞ்சில் தான் இருக்க முடியும், இல்லைனா சும்மா வச்சுருப்பாங்க கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நியூ பிளேயரே சைன் அப் பண்ணுறோம், ஒரு விக்கெப்பர் பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த ஸ்லாட்ஸில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபின் ஆலன். இது மை சாய்ஸ் கைஸ். ஏன்னா ஃபின் ஆலன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்சிபி பிளேயர். ஏன்னா ஆர்சிபி பிளேயர் நம்ம எப்போ ஒருத்தர் எடுத்தாலும் ஒரு கப் அடிச்சிருவோம். ரீசெண்டாக சொன்னால் 2018 ஷேன் வாட்சன், 2021 மொயின் அலி, சிவன் டுபே, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அடுத்து பார்த்தா 2023 கைல் ஜேமின்சன் எடுத்தோம். ஆனால் அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் சைன் பண்ணியிருந்தாலும் கைல் ஜேமின்சன் மொத்தத்தில் எடுத்திருக்கோம். அதான் ரீசன், அப்போ கப் அடிச்சிருக்கோம், மொத்தம் 3 கப்பு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபின் ஆலன் இவருக்கு பதிலாக எடுத்துட்டோன்னா நம்ம வந்து ஒரு கம்பல்சரி கப் அடிச்சிருவோம். அது மாதிரி என்னோட இது ஒரு லாஜிக்காட்ட சொல்கிறேங்க. இது பிடிச்சிருந்தா கேளுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இன்னொன்று ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நியூசிலாந்து பிளேயர், அது இல்லாமல் பயங்கர ஃபார்மில் இருக்கார். இவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைல் ரிச்சர்ட்சன் மற்றும் ராசி வேண்டர்சன், இவங்க 2 பேர் ஆப்ஷன் இருக்காங்க. ரைலி ரிச்சர்ட்சன் வந்து எப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கன் கண்டிஷன்லேயே பொழந்து கட்டினார். ஸோ இந்தியன் கண்டிஷனாக தாறுமாறு பண்ணுவார் கைஸ். ஏன்னா மரண மாதம் அடித்தார் சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிஷனில். ராசி வேண்டர்சனும் அவர் கூட பயங்கரமாக தான் ஆடினார். ஸோ 2 பேரும் ஒரு நல்ல பிளேயராக இருப்பாங்க. ரைலி ரிச்சர்ட்சன் ஒரு யங் பேட்ஸ்மேனால அவர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் எடுத்தால் தான் எடுப்பாங்க, அது மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து முகேஷ் சௌத்ரியே போன வருஷம் வச்சுட்டு அவருக்கு பதிலாக ஆகாஷ் சிங் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு சும்மா வச்சுருந்தோம் கைஸ். அதே மாதிரி தான் முகேஷ் சௌத்ரியும் வந்துட்டு ஆஃப் த ஐபிஎல்க்கு அப்புறம் சும்மா வந்து பெஞ்சில் உட்காந்துட்டு போனார். ஸோ இவரும் அது மாதிரி டெவான் கான்வே பெஞ்சில் உட்காரது போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைலி ரிச்சர்ட்சன், ராசி வேண்டர்சன், ஃபின் ஆலன், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஆப்ஷனில் இருக்காங்க. ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தா ஃபின் சால்ட்டு. இவரை பொறுத்த வரைக்கும் பேஸ் ப்ரைஸில் நம்ம டெவான் கான்வேயோட சேலரி 1 crore தான். இவர் வந்து பேஸ் ப்ரைஸ் வந்து 1.5 இருக்கனால இவர் எடுக்க சான்சஸ் லோவாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டு இந்த பிளேயருக்கு இந்த 1 கோடினா 1 கோடிக்கு கீழே இருக்க அமௌண்ட்டு தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் கைஸ் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இது போல் மேலும் ஏதாச்சும் அப்டேட்ஸ் வேணுன்னா, ஏதோ பிளேயரை பற்றி சொல்லணுன்னா, முக்கியமாக சிஎஸ்கே அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மிச்சப்படி